சாட் ஜிபிடினால இந்த சின்ன விஷயத்த பண்ணவே முடியாது. வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. The next day. எங்களை மாதிரி தண்ணி அடிக்க முடியுமா? எங்களை மாதிரி தம் அடிக்க முடியுமா? ஏய் பிரியாணி தின்ன முடியுமாடா? துண்டு வாந்தி அடிக்க முடியுமா? காரி தூடு துப்ப முடியுமாடா? செவுத்துல ஒண்ணு கால இன்சில் எழுத முடியுமா? இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக கேட்காம ரொம்ப சிம்பிளாகவே கேட்குறேன். சாட் ஜிபிடிக்குள்ளே போயிட்டு கிரியேட் அன் இமேஜ் கொடுத்துட்டு கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் கிளாக் ஷோயிங் டைம் 5:27 டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க சாட் ஜிபிடி எவ்வளவோ பண்ணுது, இதை பண்ணாதா அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பண்ணாது. பார்த்தீங்களா, பண்ணலை. நீங்கள் எந்த டைம் கேட்டாலும் சாட் ஜிபிடி 10:10ன்னு சொல்லி தான் காமிக்கும். அது ஏன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி வாங்க சின்னதாக போயிட்டு ஒரு கூகுள் சர்ச் பண்ணிட்டு வந்துடலாம். கூகுளில் போயிட்டு கிளாக் இமேஜஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணால் அதில் வர பெரும்பாலுமான இமேஜஸில் கிளாக்கோட டைம் 10:10ன்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிளாக் ஷோரூம் போனாலும் அதில் இருக்க முக்கால்வாசி கிளாக்ல டைம் 10:10ன்னு தான் இருக்கும். அது ஏன்னா ஆட்ஸில் டிசைனர்ஸ் டிஸ்கவர் பண்ணது என்னன்னா, கிளாக்ல டைம் 10:10ன்னு இருந்தால் அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி கன்வே ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது அவங்கள பர்ச்சேஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை தூண்டும். ஸோ எல்லா கிளாக் இமேஜஸ்லையும் டைம் 10:10ன்னு இருக்கிறதால இந்த மேசிவ் டேட்டா செட்ஸை வச்சு ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் மாடலை ட்ரைன் பண்ணுறப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால ரீல்ஸை பார்த்து பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. அதே மாதிரி ட்ரைனிங் அப்போ ஏஐயும் இந்த இமேஜை பார்த்து கிளாக்னாலே அதில் டைம் 10:10ன்னு தான் இருக்கணும்னு நினச்சிக்கும். நீங்க ஏதாச்சும் டைம் சாட் ஜிபிடில டிஃப்ரெண்டா ஜெனரேட் பண்ண சொல்லி கேட்டா அதுக்கு வராது. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. This is our brand new content series AI Basics Part 1.